பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாட்களில் இந்த உலகம் ஏதோ ஒரு அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத அன்பாய் இருக்கிறது. இந்த ஆடியோ மூலமாய் அந்த அன்பைத்தான் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தின் அன்பு நிச்சயமாய் மாறிவிடும். அது வேஷமாகவே மனுஷன் திருகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லி என் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த உண்மையான அன்பை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் காதுகளிலே கேட்கும்படி செய்வாராக. இந்த அன்பு ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது, கைவிடாது. ஏனென்றால் இது உண்மையான ஒரு அன்பு. இது நம் பரம தகப்பனின் அன்பு கடிதம். கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என் பிள்ளையே, என்னை நீ அறிந்திருக்க மாட்டாய், ஆனால் உன்னை பற்றிய சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். உன் உட்காருதலையும் உன் எழுந்திருத்தலையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் வழிகளெல்லாம் எனக்கு தெரியும். உன் தலையில் உள்ள ரோமங்களை கூட நான் எண்ணியிருக்கிறேன். ஏனெனில் நீ என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். நீ எனக்குள் பிழைக்கிறாய், அசைகிறாய், இருக்கிறாய். ஏனெனில் நீ என்னுடைய சந்தானம். நீ கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ பிள்ளையாக நீ உருவாகவில்லை. ஏனெனில் உன் நாட்கள் எல்லாம் என் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உன் பிறப்பின் காலத்தையும் குடியிருப்பின் எல்லையையும் நான் முன் குறித்திருக்கிறேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீ உண்டாக்கப்பட்டாய். உன் தாயின் கர்ப்பத்தில் நானே உன்னை உருவாக்கினேன். ஒரு நாளில் உன் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தேன். என்னை அறியாதவர்களால் நான் தவறாய் காட்டப்பட்டேன். நான் தூரமானவனும் கோபமுள்ளவனும் அல்ல, மாறாக அன்பின் முழு ரூபமும் நானே. உன்னிடம் முழுமையாய் அன்பு பாராட்டுவதே என் விருப்பம். ஏனெனில் நீ என் பிள்ளை, நான் உன் தகப்பன். நான் உனக்காக செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பேன். ஏனெனில் நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாயிருக்கிறாய். உன் பெற்ற தாய் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஏனென்றால் உன்னை நானே உருவாக்கினேன். உனக்கு தெரியுமா, நீ என் உள்ளங்கைகளில் இருக்கிறாய். உன் உலக தகப்பன் தருவதை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை நான் உனக்கு தருகிறேன். ஏனெனில் நானே பூரண சர்க்குணமான தகப்பன். நீ பெறும் எந்த ஈவும் என் கரத்திலிருந்தே வருகிறது. நானே உனக்கு கொடுப்பேன். உன் தேவைகள் அனைத்தையும் தருவேன். ஏனெனில் அநாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை குறித்து நான் கொண்டிருக்கும் சிந்தைகள் கடலின் மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. உன் மீது கொண்ட மகிழ்ச்சியினால் நான் களி கூறுகிறேன். உனக்கு நன்மை செய்கிறதிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். ஏனெனில் நீயே எனது பொக்கிஷம், நிறைந்த சம்பத்தாயும் இருக்கிறாய். உன்னை வாழ வைப்பதற்கு என் முழு ஆத்துமாவோடு நாடுகிறேன். பெரிய அதிசயமான காரியங்களை உனக்கு காட்ட விரும்புகிறேன். உன் முழு இதயத்தோடு என்னை தேடு, அப்பொழுது என்னை கண்டடைவாய். என்னிடத்தில் மகிழ்ச்சியாயிரு. நானே உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு அருளிச் செய்வேன். உன் சகல உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்யும் தகப்பனாகவே இருக்கிறேன். உன் கண்ணீர் யாவையும் ஒரு நாளில் துடைப்பேன். நீ பூமியில் அடைந்த சகல துயரத்தையும் ஒழித்து போடுவேன். உனக்காக சீக்கிரமாய் வரப்போகிறேன். உன் பாவங்களை விரல் விட்டாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்? இல்லவே இல்லை. நானும் நீயும் ஒப்புரவாகத்தான் இயேசு மரித்தார்.
உன் மீது நான் கொண்ட அளவற்ற அன்பின் அடையாளமே அவரின் மரணம். உன் நேசத்தை அடையும்படியே நான் நேசித்த அனைத்தையும் உனக்காக தந்துவிட்டேன். என் குமாரன் இயேசுவை நீ பரிசாக ஏற்றுக்கொண்டதால் என்னையே ஏற்றுக்கொண்டாய். என் அன்பை விட்டு உன்னை இனி எதுவும் பிரிக்க முடியாது. உன் தகப்பன் வீட்டிற்கு வந்துவிடு. பரலோகம் இதுவரை காணாத விருந்தை நான் உனக்கு தருவேன். நான் எந்த காலத்திலும் உன் தகப்பனாயிருக்கிறேன். இனியும் உன் தகப்பனாய் எக்காலத்திலும் இருப்பேன். என் ஏக்கமான ஒரே கேள்வியெல்லாம், நீ என் பிள்ளையாய் இருப்பாயா? என் ஏக்கமான ஒரே கேள்வியெல்லாம், நீ என் பிள்ளையாய் இருப்பாயா? என் ஏக்கமான ஒரே கேள்வியெல்லாம், நீ என் பிள்ளையாய் இருப்பாயா? நான் உனக்காக காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன் நிரந்தர பரம தகப்பன்.